அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆலு சமோசா தான் பண்ண போகிறோம். ஆலுன்னா உருளைக்கிழங்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஆலு சமோசா தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு தோல் வச்சு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி. இதுக்கு வந்து அந்த மசாலா ஸ்டப்பிங்க்கு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். அதாவது இது வந்து 200 கிராம் அந்த அளவில் உள்ள மாவு மைதா மாவு எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம இப்போ லேசாக நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டப் பண்ணுற மசாலாவை ரெடி பண்ணிக்கிட்டுருவோம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக ஓமம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். ஓமம் வந்து இப்படி எடுத்து நல்லா கைனால் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அந்த நார்த் இந்தியன் ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா போகும்போது இந்த மாதிரி ஓம வாசத்தோடு தான் அந்த சமோசா இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். நான் எடுத்துருக்க மாவு கலவாக சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்குவோம். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து இதில் சேர்த்து சூடாக்கி வச்சுருக்கேன். அதாவது இந்த கடாயில் போட்டு இப்படி சூடாக்கி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். நம்ம சேர்த்து அப்படி கையில் கலந்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். அது ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மிதமான அளவில் நம்ம பிசைஞ்சு உருட்டி வச்சிடலாம். இப்போ நம்மளோட சூடான எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடணும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இதை இப்படி பிடிச்சி பார்த்தா அப்படியே உடையாமல் இருக்கணும். அதான் பார்த்தா உங்களுக்கு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இப்படி இருக்கணும். 2 ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிச்சு. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுட்டு ஒரு இதில் போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம அப்புறம் மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் தேய்க்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இப்படி இருக்கணும். கொஞ்சம் நேரம் மாவு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம மசாலாலாம் இப்போ வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 10 சோம்பும் 10 ஜீரகமும் எடுத்திருக்கேன். நான் ஜீரக பொடி சேர்க்கலை, அதனால் இதை போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஸ்பைசி ஐட்டம் வந்து பட்டை, சோம்பு, பட்டை, கிராம்பு அதெல்லாம் நான் போடல. ஏன்னா நம்ம வந்து சாட் மசாலா போட போகிறோம், கரம் மசாலாவும் போட போகிறோம். அதனால் நான் அது ரெண்டுமே சேர்க்கலை. இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வெங்காயம் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து வச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட பச்சை மிளகா, இஞ்சி, மல்லி இலை எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மசாலாவெல்லாம் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் அரை டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்குவோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நான் கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது மாதிரி நம்மளோட சாட் மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து உருளைக்கிழங்குலாம் சேர்த்துட்டு இது அப்புறம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றி அவிய விடணுங்கிறது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தண்ணி ஊற்ற பிரியப்பட்டால் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் இதில் சேர்த்துக்குவோம். நான் வந்து பாதி பட்டாணி சேர்த்துருக்கேன், இன்னும் பாதி இல்லை இருக்குது. ஒரு 50 கிராம் பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். நம்மளோட சமோசாவுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்ருவோம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஜீரக பொடி நான் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக தான் ஒரு 10 சீரகம் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக மிக்சியில் அரைக்க முடியாது, பொடியாக ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கல, அதனால் ஒரு 10 சீரகம் வாசத்துக்கு சேர்த்துட்டேன். இப்போ நம்மளோட சாட் மசாலாவும் சேர்த்து வச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மண்ணி சமோசா தேய்க்கிறத பார்க்கலாம். இதை அப்படி கலந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும்.
பாருங்கள் நம்மளோட சூப்பரான மசாலா. இது சப்பாத்திக்கெலாம் கூட அப்படியே தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படி கொஞ்சம் ஆற விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம சமோசா தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா ஆறிடுச்சு. நம்ம இப்போ வந்து சமோசாவை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு நான் வந்து கல்லில் கொஞ்சமாக மா போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா உருட்டிட்டு இதில் தேய்ச்சிக்குவோம். இப்போ இந்த மாதிரி நீல வாட்டில் நம்ம தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இதை வந்து சரி பாதியாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு பாதியில் இப்படி கோன் மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். இப்படி எடுத்து இந்த மாதிரி சுற்றி இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு உள்ள ஸ்டெப்பிங் வச்சுட்டு அப்படி நம்ம தண்ணி தொட்டு இது ஓரமெல்லாம் ஒட்டி விட்டுறணும். இப்போ நம்மளோட சமோசா வந்து இந்த மாதிரி மடித்து ஒட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் லேசாக, கொஞ்சம் கனம் இல்லாமல் இந்த மாதிரி லேசாக தின்னாக இருக்கணும். இது வந்து இந்த பக்கம் இப்படி ஒரு மடிப்பு, அப்புறம் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். மடித்தோம்னா உங்களுக்கு நடுவில் கோன் மாதிரி வந்துடும். இந்த கோனுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கணும். இந்த மாதிரி கோன் மாதிரி வந்துடும். கோன் மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இதுக்குள்ளே மசாலா உள்ளே வச்சுட்டு மேலே தண்ணி தொட்டு இந்த கார்னரில் இப்படி தண்ணியை தொட்டு இப்படி நம்ம அமைக்கி ஒட்டிடணும். இப்போ நம்மளோட சமோசாவெல்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. மிச்சம்லாம் அப்புறம் சேர்த்து தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாமே ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக இதை பொரிச்சிக்கலாம். அது வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். அது வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. எண்ணெய் தீயும் மிதமான தீயிலே இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா சமோசா வந்து போடுறதுக்கு எண்ணெய் டால்டா தான் யூஸ் பண்ணணும்பாங்க. நான் டால்டா வாங்கி வச்சுக்கல, அதனால தான் எண்ணெய் சுட வச்சு ஊற்றினேன். இப்போ நம்மளோட எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம். இது தீ குறைச்சி தான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சமோசா வந்து ஒரு பக்கம் வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சமோசா வந்து நல்லா 2 பக்கமும் குக் ஆகிடுச்சு. நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான நம்மளோட ஆலு சமோசா ரெடி ஆயிடுச்சு. தனி அடுத்த ஒரு பேட்ச் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ஆலு சமோசா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அருமையாக வந்துடுச்சு. ஒன்று பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக நம்மளோட சமோசா சூடாக ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம தக்காளி சாஸ் வச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மசாலா மிச்சம்தான் அப்படி சப்பாத்தி போட்டு அது கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.